ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நெக் டிசைன். இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் 3mm பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு முடிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் பக்கத்துல நான் ஒரு அவுட்லைன் ஒன்று போடுறேன் ஜரி த்ரெட்ல. அவுட்லைன் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதுக்கு பக்கத்துல ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் கேப்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வச்ச பாயிண்ட்லாம் ஒரு ஹாஃப் பீடு ஒன்று வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ல நம்ம ஒரு ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஃபுல்லாகவே 3mm பீடு, ஒரு பீட் சென்டரில் வச்சுட்டு சுற்றி 6 பீட்ஸ் வச்சு முடிச்சிடலாம். இப்போ அதுக்கு கீழே ஒரு 4 சுகர் பீட், ஃபர்ஸ்ட் 2 சுகர் பீட் இப்போ நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 சுகர் பீட், 4 சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு போட்டு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ இந்த பக்கம் 3 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு. அதே மாதிரி இந்த பக்கம். இப்போ இந்த டிசைனை நம்ம ஆல்டர்னேட்டா போட போறோம். இப்போ நான் போட்டுட்டு இருக்க டிசைன் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் பீடை சுற்றி சுகர் பீட் டிசைன் ஒன்று. இதே மாதிரி நம்ம வச்ச பாயிண்ட் எல்லாம் ஆல்டர்னேட்டா போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த 2 டிசைனுக்கும் நடுஸ்ல கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டோன்ஸ் நான் ஒட்டுறேன். கோல்டு ஸ்டோன்ஸ் நான் ஒட்டி வைக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா நம்மளோட டிசைன் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. யாருனாலும் ஈஸியா போடக்கூடிய டிசைன் தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.